ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கன்னா எப்பவும் போல தான். ஆனால் இந்த கண்டென்ட் வந்து நம்ம பெங்களூர் டிராஃபிக்கில் என்னென்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம இன்னும் பெங்களூருக்குள்ளேயே வரல, இப்போ தான் கோலார் விட்டு வெளியே வரோம். ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். பார்த்தீங்களா பஸ்ஸு ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் இருக்குது. சரி ஓகே இருங்க, முன்னாடி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே எதுவும் பெருசாக இருக்காது. ஆஹோ அசிங்கமா போச்சு குமார். இருங்க, அந்த சைட்ல பூ பறிச்சு கொடுப்போம். இதுதான் கிடைச்சிச்சு. இன்னொரு அட்டெம்ப்ட் கைஸ், இந்த டைமும் இதுதான் கிடைக்குது. ஓகே ஃபைன், இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் ப்ராப்பராக பிடிப்போம். இதெல்லாம் வச்சா முள் இருக்கும். இதில் ஏதோ வரலைங்க, போங்க. பிடிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன் நான். ஏய் போங்கடாடி, அது கையிலே நிற்க மாட்டேனுங்க, நழுவிட்டே போயிட்டு இருக்கு, பிடிக்கவே முடியல. முன்னாடி ட்ரை பண்ணுவோம். லாரிக்கார நண்பர் ஏத்தாத வரைக்கும் ஓகே. 2000 years later. மாட்டேங்குது. பிடிச்சிட்டேன். நல்லா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா இலையோட ஒரு சின்ன பூ உங்களுக்கு. ஐயோ ஓகே, மிஷன் பாஸ், ரெஸ்பெக்ட் ப்ளஸ் 100. ஒரு நிமிஷம் பணமாக்கிருப்பாங்க கைஸ். நல்லா வைப் ஆயிடுச்சு, அப்படியே ஓடிட்டே இருக்கான். மாற்றத்துக்கே மனசாராது, அவ்வளோ பவர் பார்த்தீங்களா, ஸ்டெபிலிட்டி. டிராஃபிக்கில் பெஸ்ட்டு பார்ட் என்னன்னா, யாராவது ஒருத்த வந்து நம்ம கூட ரேஸுக்கு வருவோம். அதில் யார் யாரை முந்திட்டு போகிறா, எப்படி போகிறோன்றது தான் பாயிண்ட். ஓகே, சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஈவினிங் சன்செட் ரைட்லாம் செம்மையாக இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் மழை வராத வரைக்கும். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இல்லை 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 இன்னும் கேரப்புறமே நம்ம வரல. ஒஸ்கோட்டாவில் தான் இருக்கோம். பார்த்தீங்களா, ஒஸ்கோட்டாவில் இவ்வளோ டிராஃபிக்கு. இது வந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, அவ்வளோ ரெக்கார்ட் ஆகிடும். பெங்களூரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, அவ்வளோதான். பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க எல்லாரும். புதுசாக இது என்னடா இங்கன்னா கோப்ரோ மவுண்ட். இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங், இப்படி திரும்பி பார்க்க. ஆனால் அதை இன்னும் யூஸே பண்ணல. நான் இப்போ இன்னைக்குள்ளே யூஸ் பண்ணணும், பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் அக்செப்ட் பண்ண டிராஃபிக்கே காணமே. ஓகே, நான் சிட்டிக்குள்ளார போனால் தான் வரும். ஆனால் கேரப்புரமில் வந்து அவுட் அந்த ரோட்டில் மோஸ்ட்லி பார்ப்போம் நம்ம எவ்வளோ டிராஃபிக் இருக்க போகுதுன்னு. என்னடா இவ்வளோ பள்ளம், நல்லா தானே இருந்துச்சு. இந்த ரோடு எப்படின்னா நல்லா இருக்கு, டக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி பெங்களூரில் இருக்க டிரைவர்ஸ் ஆர் அன்பிரிடிக்டபிள். நல்லா தான் போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஏதாவது பண்ணுவாங்க. இந்த ஓட்டி ஓட்டி கடைசியில் நானே அந்த நாள் மட்டும் வந்துடுவோம் போல. நானும் இந்த மாதிரி தான் போவேன்னு நினச்சேன் வண்டி வாங்கிட்டு.
கடைசிக்கு தனியாகவே போயிட்டுருக்கேன். ஓகே ஃபைன். சோலோ ரைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸோ அங்கே இருக்குது டிராஃபிக்கு. எல்லாரும் டிராஃபிக்கை பார்த்து வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கண்டென்ட்டுக்காக நான் மட்டும்தான் டிராஃபிக் வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்பா ஒரு டிராஃபிக் இருக்குது. இதெல்லாம் ஸ்டேஜ் 2 மீடியமான டிராஃபிக். ஹெவி டிராஃபிக் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஹெப்பால் 17 இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தூரத்தில் ஒரு சிக்னல் இருக்கு. அங்கே இருக்க சிக்னலுக்கே எனக்கு இப்போ தான் இது வருது. இருங்க, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆட்டோவில் பார்த்தீங்களா நம்ம தெரியுறோம். சரி நல்லா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் உட்காந்து. சூப்பராக இருக்குது ஆட்டோவில். மூஞ்சி தெரியாது, ஏன்னா அது அவன் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கான். 100 ப்ரோ. என்ன இதோ இருங்க, அங்கே பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ தூரம் டிராஃபிக் நின்றுட்டு இருந்தாங்க. தூக்கமும் நவருங்க பாய். இன்னும் நம்ம சிக்னல் கிட்ட வரல. அங்கே இருக்கு சிக்னல். பார்க்கிறேன் இந்த சைடு பைக் போயிடு. இந்த பஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டாக நாங்கள் போய் நிற்கிறதுக்குள்ள சிக்னலில் ரெட்டு போட்டுருவோம். அதோ இப்போ போட்டாச்சு. எல்லோ போட்டான், ரெட்டு. இதுக்கு மேலே யாராவது தாண்டி போனாங்கன்னா ஃபைன். எங்கே போயிட்டே இருக்காங்க ஓனம் எல்லாம். அந்த க்ளோசிங் எட்ஜிங் லைனில் போய் தான் நிற்பாங்க. எல்லாம் நிற்க மாட்டாங்க எல்லாரும். ஓகே கைஸ், சம்ஹவ் டிராஃபிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். கண்டென்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கான். எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் டிராஃபிக்கை பார்த்தா வருமா பதறிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டிராஃபிக் ஒரு காமனான இஷ்யூ ஆயிடுச்சு. எல்லாரும் ஜாலியாக பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஒன்று நாங்கள் போனோம், பெண்ணுக்கொண்டா ஃபோர்ட்டுன்ட்டு. அது கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீடியோ முதல்ல வரும், இல்லை அது வரும், இல்லை இதுதான் வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு வீடியோ தான், டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். இதுக்கு அடுத்து தான் இந்த பெண்ணுக்கொண்டா ஃபோர்ட்டுக்கு அது அப்படியே சீரீஸ் எபிசோட் வைஸாக போட்டுடுறேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் அது ஆரம்பிக்க முடியும், இல்லைன்னா ஆகாது. ஏன்னா வண்டி வச்சுட்ருக்கவங்களாம் விற்க மாட்டாங்க போல். வண்டியெல்லாம் துடைப்பேங்க, மைக்ரோ ஃபைபர் கிளாத். எப்படியும் கொடுத்தா வாங்கவா போகிறோம். எப்படி தான் அழுக்காகுதுன்னே தெரில. என்னடா ஒரு ஒரு கஸ்டமரை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க வண்டியிலலாம் வந்தால். பலூன் கன்று கூட காட்டலங்க. எவ்வளோ ஒரு இது. சரி ஓகே, வண்டி எதுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்? பெட்ரோலாக சேவ் பண்ணுவோம். ஐயோ ரேடியேட்டர் ஓட்டுருக்கு. ரேடியேட்டர் தான். எனக்கு தர டக்குன்னு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ரேடியேட்டர் அப்படின்னா அப்படின்ற மாதிரி பபுள்ஸ்லாம் பறந்துட்டு வருது. ஆனால் அவன் நம்ம காட்ட கூட இல்லைங்க. ஸ்கிப் பண்ணாடு, யூடியூப்ல ஸ்கிப் ஆடு பட்டன் வருது. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் அவன் கூட மதிக்கல ப்ரோ. போங்கடாடே. அப்பா கிரீன் போட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். இது இப்போதான் ஹாப்பினஸ். டக்கு டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டு கேப் வந்து போயிட்டு இருக்கலாம். அன்லஸ் வேணும். இன்னும் எல்லாம் நல்லவனுங்களாம் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ள வாயில தான். மறுபடியும் ஒரு சிக்னல். இப்போ அதெல்லாம் வந்தேன். ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் 100%. எங்கே போகிறான் நகுரு? என்ன பண்ணுறான்? சரி அவன் போயிடுவான். பின்னாடி போய் நிற்கலான்னு பார்த்தான். நான் பார்த்தா அவனே நிற்பான்னு எதிர்பார்க்கல.
ஓகே, இது என்ன எவ்வளோ நேரத்துக்கு? ஏய், என்ன அதான் வேணுமே போடுற மாதிரி இருக்கு. என்னடா பண்றீங்க? நல்ல வேலை முடிச்சு விட்டுருப்பீங்க. ஓ சரி, ஓகே விடுங்க. இதுக்கப்புறம் ப்ளேம் பண்ணி எதுவுமே நோ யூஸ். இப்போதான் நம்ம கேர்புரமே வரும். அப்போ அதெல்லாம் ஒஸ்கோட்டாவோட டிராஃபிக்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே. ஆனால் அவன் பைத்தியக்காரமாக இந்த நிற்க வச்சான் தெரியுமா? ஏற்றுக்கவே மாட்டேன். நான் போய் இடிச்சிருப்பேன் ஒன்று. அந்த சரி காரனை வெளியே விடுவான்னு பார்த்தா அவனும் வந்துட்டே இருக்கான். சரி ஓகே, அது யாரை ப்ளேம் பண்ணுறதுனே தெரில எனக்கு. சரி அவங்க போயிட்டாங்க, அவனுங்க 2 பேர் முன்னாடி இருந்தவங்க போனாங்க. சரி நானும் போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அடிச்சு உக்காரங்க பார்த்தாங்க. சரி ஓகே ஃபைன், அதனால இடிக்கலை. பவர் ஆஃப் பிரேக், அந்த பவர் வரலாம். பிரேக் ஒழுங்காக டைமிங்கில் பர்ஃபெக்டாக பிடிச்சது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம், போயிடலான்னு தான் நினச்சேன். டக்குன்னு தோணுச்சு ஐயோ போனால் இடிச்சுக்கும். அப்படி போய் இடிச்சிருந்துச்சுன்னா இந்த கரெக்டாக வந்து என் காலிலே தான் இடிச்சிருப்பான். நான் 100% சொல்கிறேன். நான் எதுக்கு இந்த இதை எடுத்தேன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணேன்? டிராஃபிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்? சும்மா நிற்கிறத காட்டுறதுக்கா? எதுக்கு எடுத்தேன்னே தெரில. நான் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், பார்ப்போம். அந்த அங்கிள் பாருங்களேன், அந்த டியோலோட காலட்டில் தாங்கி தாங்கி வச்சுட்டு இருக்காரு. அந்த எப்படி காட்டுறது? எடிட்டிங்கில் காட்டுறான். இதோ இத்தனைக்கும் ஷூ போட்டிருக்காரு, ஹீல்ஸ் ஷூ போட்டு கூட நல்லா இருந்துச்சு. வருமானம் எனக்கு தெரியல. எதுக்கு இவ்வளவு நேரம் ப்ரோ ஏதோ ஆகுது? இங்க பாரு இவ்வளவு காலியா இருக்கு. வந்து அதை நின்று இருக்கானுங்க. பாயம் அதனால இப்படி வரலாம் நம்ம. இப்போ எல்லா டிராஃபிக்லயும் இந்த மாதிரி ஒருத்த வண்டி நிக்க வச்சுதான் இவ்வளவு லேட் ஆகுதோ? பா அல்ல வேலை. இப்போ போட்டுதான் நம்ம கீழே தான் போனோம். பார்த்தீங்கல்ல, சாமர்த்தியசாலித்தனம் இதுதான். அவ்வளோ டிராஃபிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி கெத்தா வர்றது பேர் தான். இப்போ இந்த வீடியோ போடலாம், தப்பு இல்லை. சி செகண்ட் பண்ண வரோம் மறுபடியும். இதுதாங்க ஹாப்பினஸ். அந்த டிராஃபிக்லேருந்து நம்ம பிரெயினை பயன்படுத்துறது தான். இப்போ டே நான் வரப்போ தான் ஆரஞ்சாடா, போயிடலாம் போயிடலாம் போகிறதா வேணாமா? பெடஸ்ட்ரியன்ஸ் எப்படி அவன் மட்டும் போகிறான்? இருந்தாலும் என்ன பண்ணுறாப்புல? வந்தோடனே பறந்துடுவேன். என்னது எம்மோண்ணா? சரி வெட்டோம்.
சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். வந்தாச்சு. வந்தாச்சுன்னா ஹெப்பால் தாண்டி இப்போ நம்ம இலங்கா போனோம். செம்மையாக இருக்குல்ல நைட்டில். போகலாம். அங்கே இன்னொரு சிக்னல் வேறு இருக்குது. அப்புறம் போயிட்டான். அப்புறம் இருறா. போறேன் தொட்டு சேரும். வன்மமோட இருக்கான்னு தெரியல. ரேஸுக்கு போன மாட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் க்ளோஸ் கால்ஸா வந்துட்டு இருக்கு இல்லைன்னா. நான் எதுக்கு இவங்கள ஓவர்டேக் பண்ணிருக்கேனே தெரியல. ஆனா அவன் முன்னாடி போய் விட்டா நல்லா இல்லை. ட்ரிக்கர் பண்றான். ஓவரா ட்ரிக்கர் பண்றான். எங்க நண்பரை காணோம். வளைச்சு வச்சு ஓட்டுறதுனா சிரிப்பா ட்ரிக்கர் ஆகுது. ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் இல்லை, பில்லியனுக்கு ஹெல்மெட். போப்போ இந்த மாதங்கள்லாம் விட்டு ஓவர்டேக் பண்ணோம். டேய் 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 கேப் ஆகுதுடா. வரேன் இரு. இவன் எங்கேயோ பெருசா வாங்க போறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. பஸ் நிக்கலாம் இருக்கலாம். அவன் பாட்டு பறக்கிறான். ஓகே கண்ணு தெரியல, பார்க்கலாம் போட்டுப்போம். இப்போ போய் அவனை பிடிப்போம். Bro can die, but I can't. ஐயோ கை மறுத்துருச்சு. அக்கா நல்லா இருக்காங்க. ஐயோ கேப்ப பிடிச்சிட்டா. நோறு அக்கா நோருங்க அக்கா. அவன் போயிட்டு இருப்பானே. இது தாங்க எனக்கு பிடிக்காது. கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் அவனை பிடிச்சிட்டு வந்தா நானும் என் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டிராஃபிக்கில் பூந்து போகிற ஸ்கில்ஸ் பார்ப்பான். மாட்டுவான். அது அப்படியே மாட்டாமல் போயிடுவான். அதான் எங்கே சுற்றிட்டு இருக்கணும். எங்க
எங்கே தாண்டா போனீங்க? அதுக்குள்ள ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு போயிட்டானோ? போயிட்டான். ஓகே ஃபைன். ஒரு வேளை அந்த லெஃப்ட் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி இவ்வளோ வேகமாக அவன் மட்டும் எப்படி போயிருப்பான்? எனக்கு இங்கே தான் போயிட்டு இருந்தான் அவன். அக்காவை பார்த்து தப்பா போச்சு. சை. அவன் அப்படிதான் போயிருப்பான். பட்னால என் மனசு இதை ஏத்துக்க மாட்டேன். அவனா இல்லை, தனியா போயிட்டு இருந்தான். அது வந்து அந்த பிளாக் கோல்டு R15. பட் அவன் பார்க்க சப்பரி மாதிரி இருந்தாலும் பட் ஹியர்ஸ் நைஸ் ஸ்கில்ஸ். நல்லா அந்த டிராஃபிக்லலாம் ஓவர்டேக். ஐயோ அவனா? அது இல்லை, ரெட்டு டிஷர்ட் சம்திங் இருந்துச்சு. மேபி அவனா இருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு கரெக்டாக தெரியல. அவனா மட்டும் இருந்தா நான் சத்தியமா வர மாட்டேன். பொறுமையா போவோம். அவன் நின்று இருந்தான்னு நினைக்கிறான். அவன் ஆக்சுவலாக அப்போ ஓவர்டேக் பண்ணியாச்சு. பட்டு அது அக்காவை பார்த்துட்டு நான் கோபுரோவில் பேசிகிட்டு இருந்தேன். அவனை கவனிக்கல நான். சரி பின்னாடி இருப்பான், அப்போ ஓவர்டேக் பண்ணியாச்சுல அவனன்னு. பட் ட்விஸ்ட் என்னன்னா அவன் வந்தான், நான் பார்க்கல. நான் டிசைட் டக்குன்னு வேணும் நான் போயிட்டான். இப்படி வந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பஸ் அது இது நிறையா குறுக்கு வந்து இதாயிருச்சு. ஃபைனலாக இந்த டிராஃபிக்கையும் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஃப்ளைஓவர் கிளாஸ் பண்ணுற டிராஃபிக். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.